அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏபி என்ஆர்சி. இப்போ நியூவாக பிஜேபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 பில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்லு அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதனால் இன்னும் யாருக்கு யூஸ் இல்லை, எதுக்காக இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் சில பேர் இதை ஆதரிக்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். யாராவது சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோவோடைய சம்மரி தான் இது. சிஏபி என்ஆர்சி இதை பற்றின ஒரு வீடியோ போட போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரோமோ வீடியோ போட்ட உடனே நீங்கள் இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் இதுக்கு என்ன அகேன்ஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ சப்போர்ட்டோ அகேன்ஸ்டோ அது என்னன்னு கடைசியாக சம்மரிக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி சிஏபினா என்ன, என்ஆர்சினா என்ன அப்படின்ட்டு ஒரு வீடியோவாக பார்த்துட்டே வரலாம். சட்ட திருத்த மசோதா என்றால் என்ன? இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய குடிமக்கள் யார் அப்படின்னு வரையறை செய்ய 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இதுல அண்டை நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்க இந்திய குடியுரிமை பெறுவது குறித்தும் இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் எந்தவித ஆவணங்களோ எந்த விதமான அவர்களுக்கான ஆதாரங்களோ அப்படி எதுவும் இல்லாமலே தொடர்ந்து இந்தியாவில் 11 ஆண்டுகள் அவங்க வசித்தா இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு இந்த சட்டத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுலதான் இப்ப மத்திய பிஜேபி அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதாவது 11 ஆண்டுகள் வசிக்கணும்னு இல்ல, 5 ஆண்டுகள் வசித்தாலே இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறது தான் அந்த திருத்தம். ஆனா இது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் இந்த 3 நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு அந்த திருத்தம் வலியுறுத்துது. அதுலயும் பார்த்தோம்னா இந்து, சீக்கிய, சமண, பௌத்த, பார்சி மற்றும் கிறிஸ்துவ மதத்தினருக்கு மட்டும்தான் இந்த திருத்தம் பொருந்தும் அப்படின்னு அந்த திருத்தம் வலியுறுத்துது. இவர்கள் 31/12/2014 ஆண்டுக்கு முன்பாகவே இந்தியாவுக்கு வந்தவர்களா இருக்க வேண்டும் என்றும் இந்த சட்ட திருத்தம் வலியுறுத்துது. Back to 1950, where both these countries had specifically given each other the assurance that the religious minorities of the respective countries will be taken care of and their rights will be protected. The premise of this particular pact was what is known as the critical hostage theory, which is to basically say that religious minorities in both these countries shall act as hostages to the other country for the purposes of ensuring that their religious minorities are protected. So for instance, if Muslims in India are to be protected and treated at par with other citizens, then Pakistan wanted to retain a set of non-Muslims in Pakistan so that it is in a position to bargain for the safe treatment and equal treatment of Muslims in India. And therefore vice versa. This is the premise of this entire act. 3, as far as undivided India is concerned, prior to the partition of the country, these were all part of the same subcontinent, they were all part of the same undivided India. Therefore, India has a specific constitutional as well as civilizational obligation to these persecuted minorities. And it is a fact that prior to 1971, the population of non-Muslims in undivided Pakistan was 23%, which fell to 3% in Pakistan and 20% in Bangladesh post the partition. And subsequently, that number has only dwindled. So when the argument is being made that from 1.6% it has increased to 1.85%, that is the population of Hindus in Pakistan, they forget that it has fallen from 3% to 1.85%, and that is the big picture that nobody talks about. Similarly, as far as Bangladesh is concerned, from 20% it has now come down to close to 10.7% if my memory serves me right. Therefore, there are only 2 ways or perhaps 3 ways in which this particular population has vanished. 1, they've run away from Pakistan and Bangladesh to some other part of the world, which includes India, or they've been subsumed in the population, losing their non-Muslim identity, which means they've been converted. 3, they've been killed. These are the only 3 options possible to the best of my understanding. No other option explains the radical and revolutionary decline of their figures in both these countries. Now that takes us to the question of Afghanistan. Ever since the ugly head of Talibanization reared its head in Afghanistan, it is a fact that it was set up as one of the most radical Islamic regimes ever known in the history of the world. Perhaps, according to me, that was the predecessor to the Islamic State. And that particular regime made it a point to go after everyone who did not subscribe not just to Islam, but also their version of Islam. And that's one of the reasons when Afghans were actually fleeing the country, India decided to open its doors both to Muslims as well as non-Muslims. But the question that can be asked is, why doesn't that logic apply to Ahmadiyas and Shias in Pakistan? So why should India strike a distinction between Afghans who are fleeing Talibanization and Ahmadiyas and Shias and Sufis who are trying to flee Pakistan because they are not seen as being Muslim enough? The argument there cannot lose sight of the historical backdrop, that regardless of the sectarian violence within Pakistan, each of these avowedly and admittedly Muslim groups, so to speak, within the Muslim community or Muslim sects, have had a specific hatred for and animus for non-Muslims, specifically idol worshippers such as Hindus. Therefore,
There is no point in actually equating Ahmadiyas, Shias and Sufis of Pakistan with the Afghans who were fleeing from the organization. Point number two, the question that India has the legitimate right to ask, and I dare say it must ask, is would bringing any population from any other part of the country endanger a significant population or significant portion of the Indian population? Therefore, if Ahmadiyas, Shias, Sufis or anybody else who subscribes to Pakistani version of Islam, because we believe that there is an Indian version of Islam, if they come to India with that specific animus, they pose a danger to 80% of the population at the very least. And most importantly, what people don't realize is that Indian Muslims, a significant number of them, have a problem with Bangladeshi Muslims as well, because they're taking away their jobs as well. Therefore, this entire monolithic approach to this discussion, according to me, is downright stupid and ignorant of the basic facts. People have not even taken note of, which is they have not even read the Amendment Act. The Amendment Act specifically says under Section 6B that even in granting citizenship to these persecuted minorities from these three countries in India, enhanced obligations can be imposed on them in the grant of the citizenship, which will continue to apply even after they have become citizens. Which is to say, some citizens who are refugees turned citizens cannot be treated at par with other citizens because they have undergone the process of what is known as naturalization. Therefore, this argument of Article 14, if it were to be applied, that means even those people, these minorities, these persecuted minorities who come from Pakistan, Afghanistan, Bangladesh, if the Article 14 logic is to be applied, India does not have the power to actually employ higher standards. Why does India have the right to employ higher standards? Simple. What is the guarantee that the person who comes to India is truly a Hindu, Buddhist, Jain, Sikh, Christian? How do we know that for a fact? Therefore, if they have lied in the process of seeking naturalization or citizenship in seeking entry into India, and that lie is detected at a later point of time, then India can prosecute them apart from that until they have settled in this country and until authorities have had an opportunity to monitor their activities in this country. They shall continue to be under the radar of the government. That is why these enhanced obligations are imposed. Nobody has even highlighted this particular fact. Because if the Article 14 logic is applied, there cannot be any enhanced obligations that are applied on them. Therefore, this use of Article 14, according to me, is an irrational, irascible, emotional argument which has absolutely no basis in constitutional law. No sane student, practitioner, or let's say a follower of constitutional law can subscribe to this dumbed-down version of Article 14, which even the Supreme Court cannot entertain at all. Therefore, there is absolutely no basis. There could be perhaps any other challenges to the constitutionality. Those media agencies who have specifically indulged in fear-mongering, having complete knowledge of this particular structure, according to me, should be taken to task at the very least by the Press Trust of India or any self-regulating body. Because if you take them to court, if the government decides to do something, I'm sure people are going to say that this is an attack on freedom of speech and on freedom of media and freedom of expression, which it is not. Frankly speaking, the situation that is facing us today and the riots on the streets that we are seeing is not a consequence of the legislation, but because of the fear-mongering that has been indulged in by specific dramatis personae, and the media has played a significant role. They had an obligation to inform people. They have actually indulged in rumor-mongering. Newspaper items of great deal of genocidal action in Pakistan against these people. Same thing in Bangladesh. There are daily occurrences against the Hindus there. And Afghanistan, one need hardly say what the Taliban has been doing. So this act is most appropriate, and the Home Minister deserves congratulations for bringing it after years and years of recognition of this problem. Now, in 1947, November 25th, the Congress Working Committee met and passed a resolution urging citizenship for the refugees of Pakistan, and said, to quote, the Congress is bound to afford full protection for all those non-Muslims from Pakistan who have crossed the border and come over to India or may do so to save their life and honor. Now, they are saying that you can't do this, but their own party, as far they said it. They said you can't do it. This is Article 14. I'll come to Article 14 also. The amount of illiteracy in Congress is unbelievable. In Rajya Sabha, Manmohan Singh, it was read out what he said, and I just remind you, he said minorities in countries like Bangladesh have faced persecution. It's our moral obligation that the circumstances force people, these unfortunate people, to seek refuge in our country. Our approach into granting citizenship to these unfortunate persons should be more liberal. This is Mr. Dr. Manmohan Singh. He was here in the morning. Then when somebody read this out, after that he's gone. He's not come back. I hope they didn't send him away. Then the Chief Minister of Assam, Tarun Gogoi, had submitted a memorandum to the then Prime Minister Dr. Manmohan Singh on April 20th, 2012, pleading that the religious minorities had to flee due to discrimination, religious persecution at the time of partition, and they should not be treated as foreigners and given citizenship. And later on, in the Gujarat, in the Guwahati High Court, he filed an affidavit and said that this is something our government would like to do. We have approached the central government. So, all in all,
all that we can say is that the BJP government has acted instead of giving speeches and passing resolutions, which is what has been done by the opposition, particularly the Congress party. And it is here security risk. So Article 14 says you can make this distinction. And we have made this distinction because in Pakistan, in Bangladesh, in Afghanistan, these groups who have been identified have been singled out for ill treatment and oppression. And as far as the Ahmadiyas are concerned, or the Sunni Shias are concerned, they would prefer any day going to Iran, where it's a Shia country, or to Bahrain, where Ahmadiyas are accepted as Muslims. Both of them declare themselves as Muslims. They don't say that we are in a distinct religious group. It is the Wahhabi group in Pakistan which says you are not Muslims, but the world in general accepts them as Muslims. So they cannot come into this category because these countries are Darul Islam. They are religious constitution where Islam has been accepted as the state religion, and therefore you to bring that in is rubbish. In fact, many single Muslims have come to our country to seek refuge. Tariq Fateh is one of the examples. Taslima from Bangladesh. Then what happened? They said this is only our intermediate point. Taslima went and got citizenship from Sweden, and Tariq Fateh got it from Canada. And therefore, in our country, I don't think a Pakistani Muslim wants to leave and come to our country. And therefore, there is no need for making us to include them also in this bogus concept of Article 14 being equality for all. So finally, I'll say that Sri Lanka Tamils, they did not come to our country because of religious persecution. There was a war there, and because the area of Tamil Nadu, of Sri Lanka, the Tamil areas of Sri Lanka, there was a full-fledged war, and they came on that. After that, after our government came, they have all been regularly going back. The government of India has built houses for them, and now it is dwindled from 1 crore to something like 15,000. And in another 6 months, there will be no. And all this business of genocide and all, these are all LTT propaganda. Our parliament cannot be used for LTT propaganda. And therefore, I would say that this bill is something we need to protect ourselves. Thank you. Thank you. இல்ல ஜாமியாவா இருக்கட்டும் இல்ல அலிகரா இருக்கட்டும் ரெண்டுமே இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் அவங்க தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, பேரணியை நடத்த முயற்சி பண்றாங்க. இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் நீங்க அதை வந்து இரண்டாவது கட்டமாக தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அஸ்ஸாம்ல வந்து அவர்கள் தான் முதன்மையாக வந்து அதை எடுத்து போராட்டம் செய்தவர்கள். அலிகர் முஸ்லீம் பல்கலை மாணவர்களும் ஜாமியா பல்கலை மாணவர்களும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து போராடுகிறோம். இந்த மாதிரி இது வந்து நீங்க அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள்லாம் இஸ்லாமியர்களா? அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அத்தனை பேரும் இது வந்து குறிப்பிட்ட இஸ்லாமியர்களான பல்கலைக்கழகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற சமூகத்தினரும் படிக்கிறாங்க, சிறுபான்மையினரும் படிக்கிறாங்க, ஆதிவாசிகளும் படிக்கிறாங்க, இந்துக்களும் படிக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதனால சொல்ல முடியாது இஸ்லாமிய பல்கலைக்கழகம் முஸ்லீம்களுக்கு மேலே தாக்குதல் சொல்ல முடியாது. ஆனால் பல்கலைக்கழகம் நடத்துறாங்க. அங்கெல்லாம் வராத கலவரம் இங்கே மட்டும் வந்துச்சு எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? அலிகர்லையும் ஜாமியாலையும் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காணொலியில் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் சரி, அந்த போலீஸ்காரர்கள் வந்து அந்த இதுக்கு வாகனத்தை தீ வச்சதும் சரி, இங்கேயும் அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் அதை பார்த்தாலும் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அப்பட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது உண்மை, யார் கலவரம் செய்ய தூண்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டெல்லி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏபிவிபி மாணவர்கள், அதாவது RSS கொள்கை உள்ள மாணவர்கள், அவங்க வந்து போலீஸார்களோட சேர்ந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காவலர்களோட உடை மேலே போட்டுக்கிட்டு அவங்க வந்து அப்பாவி போராட்டம் பண்ணுற மாணவர்கள் அவர்கள் வந்து அடிக்கிறாங்க. வலதுசாரி சிந்தனை உள்ள மாணவர்கள் வந்து இந்த இடையூறு பண்ணி போராட்டத்தை வந்து கலவரமாக மாற்றுறாங்க. அது வந்து அப்பட்டமான உண்மை, அது வெளியே வந்திருக்கு. अब वो वक्त आ गया है कि हम खुल करके गलियों में निकले और कहें कि तेरा मेरा रिश्ता क्या, तेरा मेरा रिश्ता क्या। நாட்டில் ஒரு குடிமகனாக இந்த விவரத்தை பத்தி நாமளும் டிஸ்கஷன் பண்ண முடியும், எடுத்து விஷயங்களை பத்தி பேச முடியும். எந்த விவரமும் இல்லாம ஏதாவது ஒருத்தர் வாட்ஸ்அப்ல பரப்புறது, ஃபேஸ்புக்ல பரப்புறது, சினிமா நடிகர்கள் சொல்றதெல்லாம் உண்மையாகாது. நமக்கும் ஒரு கல்வி அறிவு ஒன்று இருக்குது. ஒரு படிச்ச சமூகத்துல என்ன விஷயம் தேடி தெரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு வேணும். அது தேடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதன் மீதும் நம்ம விவாதத்தை எழுப்பணும். சரியான கேள்விகள், சரியான பதில்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஏத்துக்க மனப்பக்குவத்தோட இருக்கணும். இல்லாட்டி மனசுல ஏதாவது வெறுப்பு வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு வச்சுக்கோங்க, எதுவுமே யாருக்குமே புரியாது. விஷயத்துக்கு உள்ள போகலாம். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய வாழ்வை கேள்விக்குறி ஆக்க போறது கிடையாது. இது எவ்வளவு தெளிவா சொல்றது? இதை சொன்னதுக்கு இந்த சட்டம், அதாவது இந்த சட்டம் இந்துக்கள் அனுமதிக்குது, கிறிஸ்தவர்கள் அனுமதிக்குது, பௌத்தர்கள் அனுமதிக்குது, சீக்கியர்கள் அனுமதிக்குது, அவையே இஸ்லாமியர்கள் அனுமதிக்க மாட்டேங்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி இங்க எல்லாரும் எழுப்புறாங்க.
ஏன் நடக்கிற பிரச்சனையே பாகிஸ்தான்ல அது ஒரு இஸ்லாமிய நாடா இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தாக்குதல் நடத்துறதுனால அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையில இந்தியா இருந்துட்டு அந்த சட்டத்தை கொண்டு வருது. அங்க போய் ஏன் நீ பாகிஸ்தான் முஸ்லீம் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேட்டா இது சரியான கேள்வியா? இது சரியான கேள்வியா கேட்கிறேன். பங்களாதேஷ்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் வந்து நம்ம ஏத்துக்கணுமா? இது எப்படி சரியான கேள்வி? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துறதுனால தான் இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த விதமா மத அடிப்படையில் ஏற்படக்கூடிய கலவரங்கள், அடக்குமுறைகள், அழுத்தங்கள் தாங்காம பாரத தாண்டாங்க, அதாவது எல்லைகளை தாண்டி வரக்கூடிய அகதிகள், அந்த அகதிகளுக்கு உரிய ஏற்பாடு செய்யறதுக்காகவும் அவங்க உரிய காலத்துல இந்த நாட்டுடைய குடிமக்களா மாறுவதற்காக தான் இந்த சிட்டிசன்ஷிப் கொண்டு வரப்படுது. The bill amends the Citizenship Act of 1955 to make illegal migrants who are Hindus, Sikhs, Buddhists, Jains, Parsis and Christians from Afghanistan, Bangladesh and Pakistan who entered India on or before 31st December of 2014. இதுதான் நம்ம எல்லாரும் நாடு முழுக்க வரிச்சிருக்கக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த மசோதாவுடைய அடிப்படை சாராம்சம். முதல்ல நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது வந்து இது இந்தியாவில் இந்தியர்களா யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருக்கலாமா இல்லையாங்கிறத பற்றி இல்லை. இந்திய குடிமகன்கள் பற்றியதல்ல. இந்திய குடிமகன்களாக யார் யாரெல்லாம் வர விரும்புகிறார்களோ அவர்களில் என்ன ஒரு தவறி வைக்கிறது அப்படின்னு ஒரு ஃபில்டர். ஸோ இனிமேல் வர இருப்பவர்களை பற்றி அது வர விரும்புவதை பற்றி 2014 டிசம்பர் 31 வரைக்கும் வந்தவங்களை பற்றி இந்திய குடிமகன்கள் பற்றியது ஏற்கனவே இருக்கிறவங்களை பற்றி இல்லை அப்படின்னா எல்லாரும் ஒரு ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ஒரு மத ரீதியான ஒரு பாகுபாடு இருக்கின்றாங்க இல்லையா, நம்ம தான் பேசப்போம். ஸோ இது வந்து ஏற்கனவே இருப்பவர்கள், இந்திய குடிமக்களாக இருப்பவர்கள், மண்ணின் மைந்தர்கள் பற்றியதல்ல. இங்கு வந்து இந்திய குடியுரிமை வேண்டும் என்று சொல்பவர்கள் யாருக்கு அதை குடிமை கொடுக்கலாம், யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மசோதா. இந்தியர்கள் இப்படிப்பட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி திருப்பூர்ல திடீர்னு என்ஐஏ அதிகாரிகள், தேசிய புலனாய்வு முகமையோட அதிகாரிகள் வந்து திடீர் ரைடு நடத்தி ஒரு காய்கறி கடையை வந்து பிடிக்கிறாங்க. இந்த காய்கறி கடையில் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து காய்கறி கடையில் வந்து வேலை பார்த்தவர் கணவனோட இருந்த ஒரு பங்களாதேஷில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாதி இருக்கிறார். அப்போ நம்ம ஊரில் ஒரு காய்கறி வித்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து பங்களாதேஷில் ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளி வந்திருக்காரு நமக்கு தெரியும். இதுதான் இது நீ யார் இது சொல்றது அப்படின்னு நமக்கு வந்து அரசியல் சாசனம் என்ன சொல்லிக்கிறது, அடிப்படை உரிமையை மீறலாமா, மத பாகுபாடு பார்க்கலாமா அப்படின்னு நம்ம வந்து ஆகாவும் நிறைய சட்டம் பார்க்கணும். அப்போ the business of laying down a permanent law of citizenship has been left to parliament அப்படின்னு ஒரு சொல்றாரு. அதாவது இந்த குடியுரிமை பற்றிய ஒரு நிரந்தர சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே விடப்படுகிறது, பாராளுமன்றமே முடிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. யார் சொல்றாங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சொல்றாரு. ஆகஸ்ட் 10, 1949 சொல்றாரு. இந்த அரசியல் சாசனத்துக்கான வரையறைகள் வந்து பேசப்பட்ட காலத்தில் வந்து சொல்றாரு. ஸோ பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அதான் செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து முஸ்லீம்கள் அங்கே போங்க, இந்துக்கள் இது இந்துஸ்தான் அது பாகிஸ்தான் பிரிவுபட்ட போது இந்துஸ்தானுக்கு வந்தவங்க இருக்காங்க, பாகிஸ்தானுக்கு போனவங்க அங்கே இருக்காங்க. இந்தியாவில் பல பகுதியில் இருந்த முஸ்லீம்கள் அந்த பகுதி போனாங்க. ஸோ அப்போ தான் அந்த பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பற்றியதல்ல, அவர்கள் நம்மவர்கள். அவர்கள் வந்து இந்தியாவை கௌரவித்தவர்கள் சொல்லலாம். எனக்கு பாகிஸ்தானில் நான் முஸ்லீமாக இருக்கிறவங்க இந்தியாவில் நான் முஸ்லீமாக இருக்கிறதா எனக்கு கௌரவம், எனக்கு பெருமை, எனக்கு பாதுகாப்பு இருக்கு என்று இந்தியாவின் கௌரவத்தை காத்தவர்கள் வந்து நான் அவங்களை வந்து நம்ம வந்து சேர்க்கல. அப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் இனிமேல் பாகிஸ்தான் தான் என் நாடுன்னு சொன்ன முஸ்லீம்கள் நாளை வேறொரு காரணத்துக்காக மீண்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வருவார்கள் என்றால் அவர்கள் ஏன் சேர்க்கணும்? அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. மக்களவையில அமித்ஷா பேசுறப்ப 1991ஆம் ஆண்டுல இந்துக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டின் மக்கள் தொகையில 84 விழுக்காடா இருந்தாங்க. அதுவே 2011 கணக்கெடுப்புல பார்த்தோம்னா 79 விழுக்காடா குறைஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல 91ஆம் ஆண்டுல இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நாட்டின் மக்கள் தொகையில 9.8 விழுக்காடா இருந்தது. தற்போது அது 14.23 விழுக்காடா உயர்ந்திருக்கு அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. மத ரீதியா இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படல அப்படிங்கிறதுக்காக இந்த புள்ளி விவரத்தை அமித்ஷா அடுக்கினாலும் கூட மறைமுகமா இங்க இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படின்னு இந்திய மக்கள் கிட்ட அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. இப்படி நுட்பமான வகையிலையும் தங்களுடைய சித்தாந்தங்களை அவங்க முன் வச்சு செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வலுவா முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சியினர். ஆனா அமித்ஷாவோ இந்தியாவில் அகதிகள் யாரு, அத்துமீறி ஊடுருவல் செய்யறவங்க யாரு அப்படிங்கிறது தெளிவாவே எங்களுக்கு தெரியும். இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 0.001% அளவு கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாவே முன்வைக்கிறாரு அமித்ஷா. அமித்ஷா மத்திய அரசுடைய But frankly speaking, for this, I want to have a detailed discussion, not only among ourselves, but people like Dr. Subramaniam also, who is an expert of the law. It should not affect the basic structure of my constitution. When you talk you exclude the second largest majority of the country by not including them. This is not about Indian Muslims. This is not about Indian Muslims. This is not about Indian Hindus also. That is not about Indian Hindus also. This is not about yes. Let's just restrict ourselves only to the citizenship amendment bill, right? Let's keep the NRC out. Now this is a bill which is talking about bringing Muslims from other countries, and you are bringing non-Muslims from other countries, right. and you're telling me it affects India's secularism, India's constitution. Why should it affect India's constitution if you're talking about citizens who are not even Indian citizens? If suppose for one reason or the other, the Muslims are also affected in some other country, would you give them the citizenship now? Okay. தமிழ்நாட்டில் 24 மாவட்டத்தில் 107 முகாமில் 59,716 பேர் இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். இது நல்ல கேள்வி தான். இதுல எங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எங்களுக்கு வேற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. 30 வருஷமா அவங்க எல்லாரும் அகதிகளா இருக்கிறதா சொல்றாரு. இந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் இவர் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற திமுகவும் காங்கிரஸ் தானே மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ எல்லாமும் கூட இதே கோரிக்கையை முன் வச்சு அந்த 60,000 பேருக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கலாமே, ஏன் பண்ணல?
தேர்தலில் நிக்க சீட்டு கொடுத்த கட்சிங்கிறதால எதிர்த்து பேசுறதுக்கு உரிமை இல்லாம போச்சா? இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் நிதிங்கிற பேர்ல கோடி கோடியா வாங்கின அந்த பணம் கண்ணை மறைச்சிச்சா? உண்மையிலுமே உங்களுக்கு இலங்கை தமிழர்கள் மேல அக்கறை இருந்தா அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருந்த போதே அந்த சட்டத்தை நிறைவேற்றி குடியுரிமை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை பண்ணல. காரணம், மேடைகளில் பேசும்போது வெத்து காகிதங்களையும் மட்டும்தான் இவங்க அக்கறை எல்லாம் இருக்குமே தவிர செயல்ல அதை 1% கூட பார்க்க முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல இருக்கிற அக்கறையால எல்லாம் இந்த கூட்டம் அந்த சட்டத்தை எதிர்க்கல. இன்னைக்கு தேதியில் தமிழக மக்களுக்கு பாஜக மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா கூடுதல் ஓட்டு கிடைக்குமேங்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் இல்ல. सरकार इसको जो है वापस ले। हम लोग ये आसाम कोर्ट के खिलाफ है, ये कॉन्स्टिट्यूशन के खिलाफ है और ये हमारे धर्मपेक्षता जो पूरे हिंदुस्तान में हिंदू मुस्लिम मिलके 100 साल से हम लोग यहाँ रह रहे हैं, ये इसके खिलाफ है। ये हिंदू मुस्लिम के अंदर लड़ाई लगाना चाहते हैं, ये बंगाली आसामियों के अंदर लड़ाई लगाना चाहते हैं। ये विभाजन डिवाइड एंड रूल का इनका पॉलिसी है, इसको हम कामयाब नहीं होने देंगे। हमारी पार्टी इसके खिलाफ है हर चीज़ के। कभी ये कॉन्स्टिट्यूशन के खिलाफ है, असम कोर्ट के खिलाफ है और हिंदू मुस्लिम एकता के खिलाफ है। ये इसको तोड़ना चाहते हैं और वहाँ फसाद कराना चाहते हैं। लेकिन वो तो कह रहे हैं कि हम सारे ग्रुप के साथ मिले हैं। Now, even as we're seeing protests taking place across the northeast, there are thousands of migrants across the nation who are also celebrating, who erupted in joy after the bill was passed in the Rajya Sabha. Celebrations ensued soon after the Rajya Sabha cleared the Citizenship Amendment Bill, paving way to grant citizenship to non-Muslim refugees from Pakistan, Bangladesh and Afghanistan escaping religious persecution. In Jaipur, displaced Pakistani Hindus celebrated the passage of the bill by bursting crackers, whereas migrants living in Delhi's Majnu Ka Tilla were seen distributing sweets, expressing their happiness over the passage. சிஏபினா என்ன, என்ஆர்சினா என்ன அப்படின்னு தெரியல தெளிவாக பற்றி இது முதல்ல ஆரம்பிச்சு எதுக்காக இது வந்துச்சு அப்படின்றதுக்கு அசாமுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லி அசாமில் இவ்வளோ பேர் ஊடுருவிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த நாட்டு குடிமக்கள், அந்த பிளேஸோடைய குடிமக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்ட்டு அவங்க போராட்டம் தொடங்கி அதுக்கப்புறம் வந்ததுன்னு எல்லாமே வரிசையாக வீடியோவில் பார்த்தே வந்தோம். இப்போ சில இடத்துல கொண்டாட்டங்களும் நடக்குது. கொல்கட்டா, ஜெய்ப்பூர், அசாம் இந்த மாதிரி ஏரியாவில் சில பேரால் கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே டைமு நாடு முழுவதும் வன்முறைகளும் ப்ரொட்டஸ்ட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க சொல்கிறதெல்லாம் அந்த ஒரு இது ரிலிஜனை மட்டும் ஏன் நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் இது எதுக்காக இது அவங்கள அவாய்ட் பண்ணோம், மீதி 6 பேருக்கு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னும் கரெக்டாக விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய யூகங்கள் அப்படின்னா என்ன, இந்த கவர்மெண்ட் அப்படின்னா இந்த ரிலிஜனுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் இந்துத்துவா மட்டும் எடுத்து வைக்கிற கவர்மெண்ட் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதற்காக இவங்க கிறிஸ்டின் அலோவ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம அந்த மீனிங்கில் பேசியிருக்கோம் அப்படின்னா எதுக்காக இவங்க கிறிஸ்டின்ஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்துத்துவா கவர்மெண்ட் அந்த பில்லு கொண்டு வந்தாலும் இந்துத்துவா மட்டும் எப்படி நம்ம சொல்ல முடியும். ஒரு மசோதா நம்ம மேலே திணிக்கப்படுது அப்படின்னா அது எடுத்த உடனே திணிச்சிட மாட்டாங்க. ஸோ அங்கங்கே இங்கங்கே எல்லா இடத்துலையும் கேட்டு ஏதாவது பண்ணி தான் கொண்டு வராங்க. சப்போஸ் அப்படியே கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு அது அகைன்ஸ்டாக இருக்குது, நம்மளுக்கு பிடிக்காம இருக்குது, நம்ம வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா போராடுறதுக்கு நம்மளுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் போராடுற விதம் ஒன்று இருக்குது. ஸோ போராடுற விதத்தில் பப்ளிக்கு எந்த ஒரு நியூசன்ஸும் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் போராடினா ஓரளவுக்கு ஓகே, பார்க்குறது ஒரு சகிப்புத்தன்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த பஸ்ஸை கொளுத்துறது, இது மாதிரி பப்ளிக்கு பங்கம் விளைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. போராடும் விதம் யாருக்காக இதை போராடுறீங்க, மக்களுக்காக போராடுறீங்க. ஸோ மக்கள் யாரோட வரி பணத்தில் அதெல்லாம் வந்திருக்கோம், மக்கள் கட்டி தான் வந்திருக்கு. ஸோ நம்மளோட வரி பணத்தை நம்மளே அழிச்சா அது நியாயமா? இங்கே நினச்சி ஒரு இஷ்யூ, தூத்துக்குடியில் ஒரு இஷ்யூ நினச்சி 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அது என்னாச்சுன்னு ஏதாவது கேட்டிங்களா? அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிங்களா? இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் நினச்சி இருக்கிறவங்க எல்லாமே வெளில வந்துட்டாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிங்களா? அதே கட்சின்னா ஆளுங்கட்சி அப்படி தான் அது இருக்குது, ஆட்சியில் தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிங்களா? அம்மானு காலில் விழுந்து, சின்னம்மானு காலில் விழுந்து, ஐயானு காலில் விழுந்து, ஜீனு காலில் விழுந்து இப்போ ஸ்டேஜ் ஏறி நீ யார் எனக்கு ஆட்சி கொடுத்த, நீ யார் அப்படின்னு கேட்டவெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களாம் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நாம எந்த வகையில் போராட்டத்தை நியாயமாக நடத்துகிறோம்? சில பேர் இங்கே வந்து கேட்டுருக்காங்க, பொங்கல் போட்டால் ஏற்றுப்பியா, அது போட்டால் ஏற்றுப்பியா. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, கிளர்ச்சி உண்டு பண்ணுறது. அவனுக்கு இவனுக்கும் ஓரளவுக்கு நம்ம பிரதர்ஹுட்டை தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பிரதர்ஹுட்டை இவனுக்கு கேள்வி கேட்டே கொண்டாந்து முடிச்சு வச்சுருவாங்க. சொல்லி அந்த மாதிரி தான் அவனுக்கு கேள்வி கேட்டு இருக்கிறது எல்லாமே. இன்னொருத்தர் என்ன, ஹிந்து முஸ்லீமுடைய ரிலேஷனுக்கே பங்கம் வாங்கும் அப்படின்னு சொல்கிறது ஏஐயூஎஃப் உடைய தலைவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் இது ஒரு நடுவில் ஒரு பாலத்தையே பிரேக் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறது. இது யார் உங்களுக்கு சொல்கிறது, யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? ஆக்சுவலி இப்போ ஒட்டுமொத்த இந்திய சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக எல்லாருமே முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவராக இருந்துட்டு இவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக ஒரு மெசேஜ் சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அமைதியாக போயிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு உண்டுதல், ஒரு தூண்டுதலாகவே எதிர்க்கட்சி தலைவர் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வழியில் ஒரு நியாயம்? தூண்டுதல் பண்ணி அங்கே சண்டை போட்டு இவனுக்கு அவனுக்கும் சண்டை போட்டு இருக்கிற பீஸும் மொத்தமாக போகணும், நடுவில் ஏதாவது கொளுத்தி போடணும். இதே ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு பேசுகிற உங்களுக்குலாம் நியாயமாக இருக்கா? 3 நாட்டிலேருந்து ஓடி வரவன் நம்ம நாட்டுக்கு சம்மந்தமான 99% நம்ம நாட்டுக்கு சம்மந்தமானவன் தான் ஓடி வரான். ஸோ நம்ம நாட்டுக்கு சம்மந்தமானவன நம்ம வரவேற்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. எல்லாருக்கும் கதை திறந்து வச்சுருக்கணும்னு அவசியமும் இல்லை. அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது. விஷமிகள் அச்சுறுத்தல் இருக்குது, தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குது. இங்கே கேரளாவில் ஐஎஸ் பிடிக்கிறானுங்க, தமிழ்நாடு திருப்பூரில் ஐஎஸ் பிடிக்கிறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் தீவிரவாத அச்சுறுத்தல் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் ஒருத்தவன் பண்ணுறதால எல்லாருமே சொல்லிடலாமா அப்படின்ட்டு சொல்கிறது கரெக்டு தான், அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் நம்ம சைடு சேஃபர் சைடாக இருக்கிறது அவசியம் இல்லையா? நாளைக்கு அவ்வளோ பேர் 250, 300, 400, 500, 1000 கொண்டு குவிச்சு இருந்தாங்க அப்படின்னா
நம்மளோட சேஃபர் சைடு இல்லை தானே. ஸோ அன்றைக்கி வந்து கேட்போம், இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க, உள்ள விட்டதெல்லாம் உங்கள்கிட்ட பார்த்தா உள்ள வரவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, 300 கிலோ எப்படி எடுத்துட்டு வந்தானுங்க, இதெல்லாம் கேட்குற கேள்வி நம்ம தானே கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரையும். ஆளாளுக்கு யூடியூப்பில் கதை சொல்லி புரிய வைக்கிறான்ட்டு நல்லாவே கதை சொன்னாங்க. நம்மளும் ஒரு கதை சொல்லுவோம். ஏபிசிடி அப்படின்ற 4 பேர் ஏபிசி அப்படின்ற 3 ஊர்லேயும் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 3 ஊர்லேயும் இருக்கும்போது டீன்ற ஒருத்தவனுடைய பரம்பரை மட்டும் நிறையா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏபிசி அப்படின்ற குடும்பம் எல்லாமே கம்மியாகவே இருந்துச்சு. இதில் எக்ஸ்ன்ற ஊரில் ஏபிசிடி அப்படின்னு படித்தவன் எல்லாரையுமே வேலை போட்டு கொடுத்தான். இந்த ஏபிசிடி எல்லாமே அந்த எக்ஸ்ன்ற ஊரில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ன்ற ஊரில் ஆல்ரெடி ஏபிசி அப்படின்றவங்க தான் 3 பேர் தான் அதிகமாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸ்ன்ற ஊருக்காரன் என்ன பண்ணானா, எனக்கு ஏபிசி மட்டும் போதும், டி எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்தான். ஆனால் டி காரனை மட்டும் எடுக்கல. ஏன் டி காரனை மட்டும் எடுக்கல அப்படின்னா, அவனுக்கு A1 B1 C1 அப்படின்ற 3 கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் அவனுக்கு நிறையா வேலை இருக்குது, அதனால நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் ஏபிசி அப்படின்றவன் இந்த ஏபிசி அப்படின்ற ஊரில் இருந்து கொஞ்சம் பாப்புலேஷனில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கிறதுனால இவங்க பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது. அது ஏன் குறையுது அப்படின்னா, ஒன்று கன்வெர்ட் ஆகி குறைஞ்சிருக்கலாம், ஏன்ற வண்டியாக இருக்கலாம், பின்ற வண்டியாக இருக்கலாம், சின்ற வண்டியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏபிசி கூட்டமாக எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லைனா ஏபிசின்றவன் சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ரீசன் சொல்கிறாங்க அந்த எக்ஸ்ன்ற கண்ட்ரியில். அதனால தான் எக்ஸ்ன்ற கண்ட்ரியில் ஏபிசி மட்டும் வாங்க, டீன்றவங்க வராதிங்க, உங்களுக்கு பல இடம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ன்ற கண்ட்ரியில் சொல்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸ்ன்ற கண்ட்ரி வந்து இந்தியா, ஏன்றது ஆப்கானிஸ்தான், பின்றது பங்களாதேஷ், சின்றது பாகிஸ்தான், ஏபிசின்றது முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, இண்டோஸு, சிக்ஸு, முஸ்லீம்ஸ் இல்லை. இப்போ அந்த டியையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி இருக்கிறவனுக்கு இங்கே வேலை இல்லை, அது இல்லாமல் ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட் வேறு எடுக்கிறீங்க. எடுக்கிறதுலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் அது வேணான்னு சொல்கிறீங்க. இவன் ஃபில்டர் பண்ணுறது எதனால் வேணான்றான், இங்கே ஆல்ரெடி ஏபிசி அப்படின்றவங்களோட பாப்புலேஷன் தான் குறைஞ்சிட்டு இருக்குது, அதனால தான் அவங்களை கூப்பிட்டு நாங்கள் காப்பாற்ற பார்க்குறோன்னு தான் சொல்கிறான். ஏபிசியில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, டிஆலேயே அங்கே வாழ முடியல அப்படின்ட்டு ஓடி வரான் அப்படின்னா ஏபிசி மட்டும் அங்கே எப்படி வாழ்வாங்க? இதுக்காகவே அந்த ஒரு பிஜேபி அப்படின்றது பிடிக்கல தான். எது எடுத்திருந்தாலும் நம்ம கைன்ஸ் தான் பண்ணுவோம். நல்லதாக இருந்தாலும் அகைன்ஸ் தான் பண்ணுவோம், கெட்டதாக இருந்தாலும் அகைன்ஸ் தான் பண்ணுவோம். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து இதையும் அகைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கிறது இன்னவோ அது தானாக நடக்கும். சேம் டைம் குறைத்திற்கும் அப்படின்ற ஒரு முறையும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்டு எதாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். சும்மா அப்படியே எல்லாரையும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. இதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் அந்தளவுக்கு ஒரு வன்முறை வயலன்ஸ் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அமைதியான வழியில் அகிம்சை முறையில் காந்திஜி போராடி வாங்கின சுதந்திரம் பெற்ற இந்தியா தான் நம்ம இந்தியா. ஸோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி வயலன்ஸ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் கொளுத்தி இத்தனை பேர் சாவணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமான போராட்டமும் இல்லை. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சும்மா போகிறப்பயே ஆட்டோவில் கொளுத்தி போட்டு போகிற போலீஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாமளாம் இதுக்கு கொண்டு போய் ஒரு வம்பில் தானாக சிக்குவான். இதுவும் பிஜேபி வந்து இப்படி தைச்சான் அப்படி தைச்சான். அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி 39 இடத்துல டிஎம்கே ஜெயிக்கும்? கள்ள ஓட்டு போட்டு தைச்சான் இல்லை மிஷின் மாற்றி தைச்சான் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஒரு 39 சீட்டு இவனுக்கு ஜெயிப்பானுங்க? ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்கணும், கூட்டணி ஆட்சியில் ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிக்காம 39 ஜெயிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டு மிஷின் வாங்கி போட்டான் அப்படின்னா கொஞ்சமாவது சிந்திக்கிற ஆற்றல் வேணும். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமும் ஒரு சக மனிதருக்கு அது பாதிப்பு தரும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து தப்பு தான். அது இல்லைன்னே சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு போராடுற வழி இருக்குது, முறை இருக்குது, நெறி இருக்குது. அதை தவறி பண்ணுறது நம்ம பண்ணுறது தப்பு தான். போலீஸ்காரன் அடித்து ஒதுக்கிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான்னு ஏகப்பட்ட டைலாக்லாம் சொல்கிறது வந்து ஒரு மோசமானதான். போலீஸோட வேலை என்ன? எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கிறது தான். அவன் எப்போ அடிக்க ஆரம்பிப்பான்? நீங்கள் ஏதாவது பண்ண தான் அடிக்க ஆரம்பிப்பான். சும்மாவே போய் அடிக்க ஆரம்பிக்க மாட்டான். ஒன்று போராட்டம் அப்படின்னா எல்லாருமே பர்மிஷன் வாங்கி பண்ணுறது தான். அதுக்குன்னு போலீஸ் வந்து சும்மாவே எடுத்துகிட்டு போய் அவனே அடிக்க போகிறது இல்லை. சப்போஸ் போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் ஒரு ஏவல் தான். அதை செய்கிறவன் அவனோட வேலை. போலீஸை ஏவி விட்டது யார்? அவங்களாவது பண்ணுங்களேன். அவங்களை கேட்கறது உங்களுக்கு எதுவும் வராது. ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், யார் அவங்க ஏவி விடுறாங்களோ அதை பார்க்க மாட்டீங்க. நடுவில் இருக்க ஏவல் இவனுங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கடமை அவங்க செய்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா, மைனாரிட்டி அங்கே இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரீஸில் இருக்க மைனாரிட்டி பீப்புள்ஸை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கும்போது சிரியாவில் எவ்வளோ பேர் அங்கே கொண்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரு வருத்தம், எல்லாருக்குமே ஒரு வருத்தம், மனதளவில் ஒரு பாதிப்பு இருந்துச்சுல்ல. ஸோ அதே அளவில் அந்த நாட்டில் நம்மளுடைய மக்கள் அங்கே வந்து நம்மளுடைய மக்கள் வீணாகிறாங்க அப்படின்னும் போது அவங்களை காப்பாற்றுறது தான் முதல்ல பார்ப்போம். சேம் டைம் அங்கே இருக்கிற ஏதாவது அந்த அசாமில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க? நாங்கள் ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கோம், ஆல்ரெடி எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிறதில்ல, அதுவே கிடைக்காதப்ப நீ இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டு வந்து இங்கே வச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த பில்லு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளே இங்கே எடுத்துக்கலாமே. நம்மளே இங்கே எடுத்துட்டா டோல்கேட்டு தாண்டி போகிறோம். டோல்கேட்டு தாண்டி போகும்போதெல்லாம் எத்தனை தடவை நம்ம நார்த் இந்தியன்ஸ் பார்ப்போம். நார்த் இந்தியன்ஸ் ஒரு தடவை பார்க்கும்போதும் இன்னும் நம்மளுக்கே தரும் நம்மளே இங்கே வேலை இல்லாமல் இருக்கும், அவங்களாம் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் தான் நம்ம கேட்குறோம். அடுத்து என்னது? ஆர்ஆர்பி எக்ஸாம் என்ன நினச்சி நம்ம தமிழன்ஸுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் கிடைக்குது. நம்மளுக்கே ஒரு இது இருந்துச்சு இல்லை. ஸோ இருக்கிறவனுக்கே இங்கே வேலை இல்லை, அப்போ இல்லாதவனை கொண்டு வந்து வச்சா நம்மளுக்கே கோவம் வருது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வரும். ஏன்னா உலகமே தட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் உலகம் உருண்டை அப்படின்னு சொன்ன ஒருத்தனை கொண்டு குவிச்ச ஊர் இது. அதனால எல்லாருமே ஆதரிக்கிறாங்க அப்படின்றதால அது ஒரு நல்ல விஷயமாகவும் ஆகிடாது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்றதால ஒரு கெட்ட விஷயமாகவும் ஆகாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா, தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்ன ஊர் இது. ஸோ தனி மனிதனை அழிக்கவும் விட மாட்டோம், பசியோடு இருக்க விட மாட்டோம் அப்படின்ற இதில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்தாரை வாழ வைக்க தமிழகம் மாதிரி வந்தாரை வாழ வச்சு இந்தியாவும் வாழ வச்சுட்டு தான் இருந்துச்சு. 200 வருஷமாக ஒரு பிரிட்டிஷ் வாழ வச்சுட்டு தான் இருந்துச்சு, 1000 வருஷமாக ஒரு ரிலீஜன் வாழ வச்சு தான் இருந்துச்சு. அது வர வச்சோமா இல்லை அவங்களாம் வந்து நம்மளை வழி நடத்துகிறாங்களா? வழின்னு இல்லை. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு விஷயமும் நிறையா பேர் மாசா பீப்புள்ஸ் எல்லாமே ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அது கரெக்டாகவும் ஆகிடாது, மாசா எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக அது கெட்டதும் ஆகிடாது.
சுப்ரீம் கோர்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களை கைது செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ப்ரொடெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக பேசி சுமூகமாக போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். சேம் டைம் இவ்வளோ நேரம் பெருசாக பேசுகிற என்ன தான் சொல்ல வர, மதவாதமாக மனிதாபிமானமாக அப்படின்னா மனிதாபிமானம் தான் ஜெயிக்கும். எப்பயுமே மனிதாபிமானம் தான் வேணும். உங்களுக்கே உங்களுடைய சிட்டிசன்ஷிப் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்க்கலாம். இது NRC அப்படின்றது நாடு முழுவதும் அமல்படுத்தினால நீங்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட அவ்வளோ ஆதாரங்களும் இல்லாமல் போயிடும். அவ்வளோ இல்லாமல் நீங்களாம் இருந்துகிட்டே இருக்கீங்க. இருந்தீங்கன்னா உங்களோட பேர் நீங்களே சொல்லிக்கிறீங்க இம்மைக்ரன்ட்ஸ்னு. இம்மைக்ரன்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியாதா? தவறுகள் செய்கிறீங்க, செய்கிற தவறுக்கு தண்டனை அனுப்பிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இல்லைனா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி வச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். யாரும் உங்களை எதுவும் சொல்ல. ஸோ இதோட சம்மரி மனிதாபிமானமாக மதவாதமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதாபிமானம் தான் ஜெயிக்கும், மனிதாபிமானம் தான் ஜெயிக்கணும். மதவாதம் அப்படின்றது ஒன்றுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு மதத்தாலையும் ஒரு மனிதன் சாவது எந்த இடத்துலையும் ஏற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம், ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த CAB பில்லு 3 கண்ட்ரீஸ்லேருந்து நான் முஸ்லீமாக இருக்கிற பீப்புள்ஸுக்காக கொண்டு வந்த பில் ஓகே தான் ஓரளவுக்கு. அந்த பில்லில் எந்த ஒரு தவறுதலான குறிக்கோள்களோ இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் முஸ்லீம் கண்ட்ரீஸ். ஏன்னா முஸ்லீம் கண்ட்ரீஸில் ஒரு முஸ்லீமே இல்லை, அவன் ஓடி வரான் அப்படின்னா நான் முஸ்லீம் எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ட் சேம் டைம் இவங்களுக்காக நம்ம இங்கே சப்போர்ட் பண்ணி நம்ம இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே சேம் டைம் அங்கே இருக்க தலைவர் வந்து எல்லாருக்காகவும் நம்மளோட யூனிட்டிக்காகவும் பார்க்குறாங்களா? கிடையாது. கிளர்ச்சி உண்டு பண்ணுறதுக்கு தான் பாதி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. He clearly states that citizen amendment bill will spoil the unity between Hindu and Muslim. எப்படி அது ஆகும்? சப்போர்ட் பண்ணுறது இல்லை நம்ம தான், கூட வைக்கிறது நம்ம தான், கத்துறது நம்ம தான். அப்படி இருக்கும்போது நம்ம இது எப்படி போவோம்? இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க வந்துட்டு இருக்க பில்லு எந்த பில்லு இவனுக்கு கத்துறது எதுக்காக கத்திருக்காங்க? சேம் பிரிட்ஜ் தான். அன்றைக்கி நைட்டு கூட நியூஸ் இங்கே என்ன நியூஸில் எதுவுமே காட்டல. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் தெரியும். ப்ரொட்டஸ்ட் எப்படி நடக்குது, கண்ணீர் புகைவச்சுலாம் எப்படி வீசிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குது, எவ்வளோ பஸ்ஸஸ் தெரியுது அப்படின்றது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நியூஸில் தெரியும். தமிழ் நியூஸில் எதுவுமே வரதில்லை. நியூஸ் பேப்பரில் கூட ஒரு 8வது பேப்பர் இல்லை 9வது பேப்பர் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் எங்கள் கடவுள் தான் கடவுள், எங்கள் கடவுள் தான் கடவுள் அப்படின்னு கோஷம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க கும்பலும் இருக்க தான் செய்யுது. அது மதவாதம் இல்லையா? ஆனால் இந்த கவர்மெண்ட் மதவாதம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன் அப்படின்னா இது மதவாதம் அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் அவங்க அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்டின்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மதவாதம் அப்படின்றது கிடையாது. அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ், அந்த 3 கண்ட்ரிஸ் முஸ்லீம் கண்ட்ரிஸ், அந்த ஒரு இதனால தான் இருக்கும். ஸோ இந்த CAB பில் பரிந்துரை பண்ணலாம். சேம் டைம் இந்த CAB பில் நிறையா கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாற்றி அமைக்க வேண்டும். இட் ஷுட் அண்டர்கோ மெனி சூப்பர்வைசேஷன் அண்ட் அடிஷன்ஸ். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அமல்படுத்தக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வர வேண்டியதுதான் இந்த பில். NRC CAB இஸ் குட் பட் இட் ஷுட் பி ரீஎடிட்டட் அண்ட் இட் ஷுட் அண்டர்கோ மெனி அடிஷன்ஸ் அண்ட் மெனி subtractions from their content. So as far as conclusion summary, CAB and NRC is good. NRC will ensure the safetyness of the nation and CAB will save some few minorities people who belongs to that 3 countries. யாதும் முறை யாவரும் கேளுன்னு சொன்னதுனால தான் தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திருவோம்னு சொன்னதுனால தான். அப்படி இருக்கும்போது மனிதாபிமானமாக மதவாதமாக அப்படின்னு பார்த்தா மனிதாபிமானம் தான் ஜெயிக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானத்தை தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸில் வந்து புத்திசம் வந்து அதிகம், டாயிசம் வந்து அதிகம். ஸோ அவங்களில் வந்து முஸ்லீம் சப்போஸ் மைனாரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே துன்புறுத்தி கொல்லப்படுறாங்க, இல்லை கன்வெர்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க பாப்புலேஷன் எல்லாம் குறையுது அப்படின்றதுக்காக இந்தியா வந்து இந்த பீப்புள்ஸ் மட்டும் உள்ளே வர சொல்லிட்டு மீதி பீப்புள்ஸ் உள்ளே வர வேண்டாம், சப்போஸ் புத்திசம் வந்து உள்ளே வரலாம், முஸ்லீம் மட்டும் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு CAB பில்லுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற முதல் வீடியோவாக என் வீடியோ தான் இருக்குது. ஸோ அதனால் 60% supports the bill, 40% against the bill, only for the மதவாதம். ஸோ மதவாதம் அப்படின்றது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 40%. ஸோ இந்த சம்மரி வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, NRCனா என்ன, CABனா என்ன, எல்லாருமே ஓரளவுக்கு எதுவுமே பார்த்தாச்சு. ஏன் இதை அகைன்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு, ஏன் இதை ஆதரவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ தேங்க்யூ.